ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வந்து சுட்ட கத்திரிக்காய் செய்யலான் இருக்கேன். எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நல்ல பெரிய சைஸில் கத்திரிக்காய் இருந்தால் வாங்கி வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். இந்த சைஸில் தான் இருக்குது என்கிட்ட. இதை வச்சு செய்யலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஒரு கோலி குண்டு அளவுக்கு புளி ஊற போட்டுக்கலாம். இருக்கட்டும். இப்போ நம்ம கத்திரிக்காய் வந்து அடுப்பில் நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் தடவினாங்கன்னா எண்ணெய் தடவி சுட்டுக்கோங்க. நான் அப்படியே தான் வைக்கிறேன். நல்ல தோலெல்லாம் கருப்பாகி வரும், சாஃப்டா அந்த அளவுக்கு சுட்டுக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இதை வந்து நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு ஆற வைக்கலாம். கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் தோலெல்லாம் உரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நல்லா ஆறிடுச்சு. மேலே இருக்கிற கருப்பாக இருக்கிற தோல் எல்லாத்தையுமே உரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா உரிக்க நல்லா வரும். சூடாக இருக்கும்போது உரிக்காதீங்க, ஒரு பிசைறதுக்கும் வராது, சுற்றும். அப்புறம் நல்லா உரிச்சு எடுத்தாச்சு. இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது கூட ஒரு ஆனியன் வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் பொடியா. பச்சை மிளகா சேர்க்குற பழக்கம் இருந்தால் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. நான் எனக்கு சேர்க்கல, எனக்கு மிளகாத்தூள் தான் சேர்க்க போகிறேன். பச்சை மிளகா, தக்காளி இதெல்லாம் சேர்க்கணும்னா சேர்த்துக்கோங்க. ஆனியன், கொத்தமல்லி, உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும். இருக்கட்டும். கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் வச்சுட்டு கொஞ்சம் கடுகு, காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சம் ஜீரகம் இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற கத்திரிக்காய் இதோட சேர்த்துட்டு நம்ம வதக்கிடலாம். ரொம்பலாம் வதங்க வேண்டாம், ஆல்ரெடி நம்ம சுட்டு எடுத்துட்டோம், அதனால ரொம்ப வதக்க வேண்டாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க, ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. பச்சை மிளகா போட்டிங்கன்னா இது போட வேண்டாம், மிளகாத்தூள் கம்மியாக போட்டுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள். அப்புறம் புளி கொஞ்சம் ஊற வச்சிருந்தால ஒரு கோலி குண்டு அளவுக்கு, அதை வந்து கரைச்சி எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். உப்பெல்லாம் போட்டாச்சு. ஸோ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த புளி வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு கொதிக்கட்டும். மூடி வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் கழிச்சு நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்க. நல்லா வாசனையும் சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. இட்லி தோசைக்கெலாம் நல்லா சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.